விந்து விட்டான் நொந்து கெட்டான் அப்படின்றது ஒரு முதுமொழி. தேகமுறும் விந்து கலன்றால் தேகம் போச்சே அப்படின்னு சொல்கிறாரு அகத்தியர். பிரணாயாம பயிற்சியின் மூலமாக விந்துவை மேலே ஏற்றி யோக மார்க்கத்தில் அமுதமாக மாத்திர உட்பொருளை திருமூலர் விவரிக்கிறாரு. நெடு நாட்களாக கல்லும் கரியும் மண்ணுக்குள்ளே இருந்தால் அது மக்கி போய் விலையுயர்ந்த ஒளி பொருந்திய வைரமாக மாற்றமடையுது. அதே போல் கீழ் நோக்கி பாயிற இயல்புடைய இந்த விந்துவை வெளியே விடாமல் அதை புருவ மத்திக்கு ஏற்றி அதை கட்டிப்படுத்திட்டிங்கன்னா, அதை நிலை நிறுத்திட்டிங்கன்னா அதுதான் யோக நெறி அப்படின்றது. இந்த விந்து சக்தியானது நம்மளுடைய ஆதார சக்கரங்களை கடந்து அது மேலே ஆக்ஞா சக்கரத்தில் போய் நம்மளுடைய சிறுநாக்கில் மாங்காய் பாலாக சுரக்குது. அதாவது அமிர்த ஊற்றுது. அதை சுவைச்சு தான் நம்மளுடைய சித்தர்கள் சித்துக்களை அடைஞ்சாங்க. அந்த அமிர்தத்துக்கு இந்த பிரபஞ்சத்தில் எந்த பொருளும் ஈடு இணையற்றது.